بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. சூரா ஃபாத்திர் இரண்டாவது வசனம் முதல் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இரண்டாவது வசனத்தில் அல்லாஹுடைய அருளை தடுப்பவர் எவரும் இல்லை என்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா கூறுகிறான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின். மா யஃப்தஹில்லாஹு, இந்த இடத்துல மாவுக்கு நிபந்தனையின் அர்த்தம் கொடுக்கப்படுகிறது. மாவுக்கு இந்த இடத்துல இல்லை என்ற அர்த்தம் கிடையாது, மாறாக நிபந்தனை. மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின், அல்லாஹு தஆலா மக்களுக்கு அருளில் இருந்து திறந்தால். மாவுக்கு என்ன அர்த்தம்? திறந்தால். அல்லாஹு தஆலா மக்களுக்கு அருளில் இருந்து திறந்தால் ஃபலா மும்சிக லஹா, அதை தடுத்து விடக்கூடியவர் இல்லை, அதை தடுத்து விடக்கூடியவர் இல்லை. வமா யும்சிக், அல்லாஹ் தடுத்து விட்டால். இந்த மாவுக்கு நிபந்தனையின் அர்த்தம் என்பதை அதனுடைய இலக்கண குறிப்பே அதுக்கடுத்து வரக்கூடிய முதாரியான ஃபேலுக்கு ஜஸ்மு சுக்குன் இருப்பது, அதான் அடையாளம். வமா யும்சிக், அவன் தடுத்து கொண்டால், அவன் தடுத்து விட்டால். ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி, அதன் பின் அதனை அனுப்பக்கூடியவர் எவரும் இல்லை. வலா முர்சில லஹு, அதனை அனுப்பக்கூடியவர் இல்லை. மின் பஅதிஹி, அதன் பிறகு அல்லது அதன் பின். வஹுவ, அல்லாஹ்வாகிய அவன், அல் அசீஸ், அனைவரையும் மிகைத்தவன், அல் ஹக்கீம், தீர்க்கமான அறிவுடையவன், தீர்க்கமான அறிவுடையவன். முஃபஸ்ஸிரூன்கள் இர்ஹமுக்கல்லாஹ் في التفسير الميسر في التفسير வாசிக்கும். அதில் முஃபஸ்ஸிரூன்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா மக்களுக்கு வாழ்வாதாரத்திலிருந்தும் மத்தர் மலையிலிருந்தும் ஆரோக்கியம், அறிவு, இன்னும் அது அல்லாத மற்றவைகளில் மக்களுக்கு அவன் திறந்து விட்டால், ஃபலா அஹதுன் யக்திரு ஐ யும்சிக ஹாதிஹி ரஹ்மா, இந்த அருளை தடுக்கக்கூடிய ஒருவரும் இல்லை, ஒருவராலும் அதை தடுப்பதற்கான ஆற்றல் கிடையாது. வமா யும்சிக் மின்ஹா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருளை அவன் தடுத்து விட்டால், ஃபலா அஹதுன், ஒருவராலும் முடியாது. ஃபலா அஹதுன் யஸ்ததீஉ ஐ யுர்சிலஹா பஅதஹு சுப்ஹானஹு தஆலா. இந்த இடத்துல வரக்கூடிய பஅத என்பதற்கு அல்லாஹு தஆலா அவன் தடுத்ததற்கு பிறகு அதை அனுப்புவதற்கு ஒருவரும் சக்தி பெற மாட்டார். அல்லாஹ் தடுத்துவிட்ட ஒன்றை அல்லாஹ் தடுத்ததற்கு பிறகு அந்த நிஅமத்தை அனுப்புவதற்கு ஒருவரும் சக்தி பெற மாட்டார். வஹுவல் அசீஸ், அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவன், அல் காஹிர், அடக்கி ஆள்பவன், லிகுல்லி ஷைஇன், ஒவ்வொன்றையும் அவன் அடக்கி ஆளக்கூடியவனாக இருக்கின்றான். அல் ஹக்கீம், அவன் ஞானமிக்கவனாக இருக்கின்றான், தீர்க்கமான ஞான உடையவன். அல்லதி யுர்சிலு ரஹ்மத்த, அவன் அனுப்பக்கூடிய ரஹ்மத், அவன் கொடுக்கக்கூடிய ரஹ்மத்தை, அவன் அனுப்பக்கூடிய ரஹ்மத்தை அவன் தீர்க்கமாக அறிந்தவனாக இருக்கின்றான். வ யும்சிகுஹா, மேலும் அவன் தடுக்கக்கூடிய ரஹ்மத்தையும். வஃப்க ஹிக்மத்திஹி, அவனுடைய நுட்பத்தின் அடிப்படையில், அவனுடைய தீர்ப்பின் அடிப்படையில், தீர்ப்புக்கு தோதுவாக அல்லாஹ் எதை கொடுக்கின்றானோ, எதை அனுப்புகின்றானோ அதையும் அவனுடைய
நுட்பம், அவனுடைய தீர்ப்புக்கு தோதுவாக எதை அவன் தடுக்கின்றானோ அதனுடைய நுட்பத்தை அவனே அறிந்தவனாக இருக்கின்றான், மிக அறிந்தவனாக இருக்கின்றான். இது தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா 593 இலக்க செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹத்தஸனா இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, எங்களுக்கு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் கூறினார்கள். இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் கூறுகிறார்கள், அக்பர்னா ஜரீர், எங்களுக்கு ஜரீர் அறிவித்தார்கள். அன் மன்சூரின், ஜரீர் ரஹ்மஹுல்லா சொல்றாங்க மன்சூர் அவர்களிடமிருந்து இந்த பின்வரக்கூடிய ஹதீஸை அவங்க சொல்றாங்க. மன்சூர் ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, அவங்க அனில் முஸையிப் இப்னு ராஃபி அவ் வர்ராதின், முஸையிப் இப்னு ராஃபி அவர்களிடமிருந்து இந்த பின்வரக்கூடிய செய்தியை மன்சூர் அறிவிக்கிறாங்க. முஸையிப் இப்னு ராஃபி வர்ராத் அவர்களிடமிருந்து இதை அறிவிக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா மௌலா முகீரத் இப்னு ஷுஅபா, மௌலாண்ட அடிமை, முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை அவங்க. கால, அவர்கள் கூறுகிறார்கள், கத்தப அல் முகீரத் இப்னு ஷுஅபா இலா முஆவியத ரலியல்லாஹு அன்ஹுமா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தப எழுதினார்கள், ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள். அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா ஃபரக மினஸ் ஸலாத்தி, தொழுகையை முடித்து விட்டால், வசல்லம, சலாம் கொடுத்து விடும்போது, சலாம் கொடுத்த பிறகு, ஆல கூறுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வஹ்தஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணை கிடையாது, லஹுல் முல்க், அதிகாரம் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. முல்க்னு என்ன அர்த்தம்? ஆட்சி, அதிகாரம். அதிகாரம் அனைத்தும், ஆட்சி அதிகாரம் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. வலஹுல் ஹம்த், புகழ் அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். முல்குன்னா ஆட்சி, மில்குன்ற அதிகாரம். அல்லாஹும்ம, அல்லாஹுவே, லா மானிஅ லிமா அஅதைத், நீ கொடுத்ததை தடுப்பவர் ஒருவரும் இல்லை, எவரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை. நீ கொடுத்ததை தடுப்பவர் யாரும் இல்லை, நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை. மானிஅண்டா தடுக்கக்கூடியவர், லிமா அஅதைத, நீ கொடுத்ததை தடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத், நீ தடுத்ததை கொடுப்பவர் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉ, பயனளிக்காது, தல் ஜத்தி, செல்வந்தருக்கு, மின்க, உன்னிடத்தில், அல் ஜத்து, செல்வம், உன் புறத்திலிருந்து செல்வமானது செல்வந்தருக்கு எந்த ஒரு பயனையும் அளிக்காது. அது அல்லாஹுடைய நாட்டத்தின் மூலமாகத்தான் அது அவங்களுக்கு பயனுள்ளதாக மாறும் என்ற இந்த வாசகங்களை நபி அவர்கள் தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ். அடுத்த வசனத்தில் ஏகத்துவத்திற்கான, தௌஹீதுக்கான ஆதாரத்தை அல்லாஹு தஆலா கூறுகிறார். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, அழகான ஒரு சிறிய சிறிய வாக்கியங்கள். உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் செய்துள்ள அருள் கொடையை நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள். உத்குரு அப்படின்னா என்ன மீனிங்? நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள். நிஅமத்தல்லாஹி, அல்லாஹுடைய அருள் கொடையை, அலைக்கும், உங்கள் மீது, உங்கள் மீது அல்லாஹ் செய்துள்ள அருள் கொடையை நினைத்து பாருங்கள். ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் உண்டா? ஹல், உண்டா, மின் காலிகின், படைப்பாளன், கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர படைப்பாளன் உண்டா?
படைப்பாளன் உண்டா? யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவன் உங்களுக்கு உணவு வழங்குகிறான், உணவளிக்கிறான். இது அழகான ஒரு எளிமையான ஒரு சென்டென்ஸ், வாக்கியங்கள். லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அறவே இல்லை, யாரும் இல்லை. ஃபஅன்னா துஃபகூன், ஃபஅன்னா ஆகவே, எவ்வாறு, எப்படி, அண்ணாவுக்கு எப்படி, எவ்வாறு, துஃபகூன் நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள், எப்படி நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள், ஆகவே நீங்கள் எவ்வாறு எப்படி திருப்பப்படுகிறீர்கள். இந்த வசனத்திற்கு இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு உணர்த்துகிறான், மேலும் தன்னுடைய அடியார்களுக்கு ஏகத்துவத்திற்கான ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வழிகாட்டுகிறான். அவனை மட்டும் வணங்குவதில் ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதின் பக்கம் ஆதாரத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறார். எப்படி அல்லாஹு தஆலா அன்னஹுல் முஸ்தகில்லு பில் ஹல்கி வ ரிஸ்க், படைப்பதிலும் வாழ்வாதாரம் கொடுப்பதிலும் தனித்தவனாக இருக்கின்றானோ, அதே போலவே ஃபல் யுஃப்ரித் பில் இபாதா, இபாதாவிலும் அவன் ஒரு நிலைப்படுத்தப்பட வேண்டும். அவனை தவிர வேறு யார், அவனுடன் என்ன செய்யக்கூடாது, எதையும் கூட்டாக ஆக்கக்கூடாது. வலா யுஷ்ரிக் பிஹி கைரஹு மினல் அஸ்னாமி வல் அந்தாதி வல் அவ்தான், அல்லாஹுவை தவிர சிலைகளையோ நிகர்களையோ உருவ படங்களையோ அல்லாஹுக்கு இணையாக எந்த ஒன்றையும் ஏற்படுத்த கூடாது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றார், இந்த வசனத்தின் மூலமாக வழிகாட்டுகிறார். எனவேதான் அல்லாஹு தஆலா அடுத்து கூறுகிறான், லா இலாஹ இல்லாஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. எவ்வாறு நீங்கள் ஃபஅன்னா துஃபகூன், எப்படி நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள். அதாவது இந்த தெளிவான விஷயத்திலிருந்து, இந்த தெளிவுக்கு பிறகு எப்படி நீங்கள் திருப்பப்படுகிறீர்கள், இந்த தெளிவான ஆதாரத்திற்கு பிறகு. அதே போல வஅன்தும் பஅத ஹாதா தஅபுதூனல் அஸ்னாம் அன்தாத வல் அவ்தான், இதற்கு பிறகும் நீங்கள், அதாவது சிலைகளை வணங்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறார், இவ்வளவு தெளிவான ஆதாரத்திற்கு பிறகும் நீங்கள் எப்படி சிலைகளை அல்லாஹுக்கு நிகர்களை ஏற்படுத்தி வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். முஃபஸ்ஸிருன்கள் ஃபி தஃப்ஸீரில் முயஸ்ஸரில் கூறுகிறார்கள், அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக மக்களுக்கு அவனுடைய அருளை நினைத்து பார்க்க கட்டளையிடுகிறார். உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், எப்படியெல்லாம் நீங்க நினைத்து பார்க்க வேண்டும், பிகுலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களால் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை என்ன செய்ய வேண்டும், மனதிலே நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல வல்சினத்திக்கும், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நாவினால் நினைத்து பார்க்க வேண்டும். வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், சூரா துஹாவில் அல்லாஹ் கூறுவதை போல உமது இறைவனின் அருள் கொடையை நீர் பேசுவீராக. இது அல்லாஹ் கொடுத்த அருள் கொடை, அல்ஹம்துலில்லாஹ் என்று நாவினால் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும், நினைவு கூற வேண்டும். அதே போல வஜவாரிஹிக்கும், உங்களுடைய உடல் உறுப்புக்களால் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த நிஅமா, நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அந்த உடல் உறுப்புகளால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற விளக்கங்களை முஃபஸ்ஸிர்கள் கொடுக்கிறார். அல்லாஹுவை தவிர உங்களுக்கு படைப்பாளன் இல்லை, அவன்தான் வானத்திலிருந்து மலையை பொழிவித்து உணவளிக்கின்றான், பூமியிலே நீர் மூலமாகவும், அதே போல மஆதின் உலோகங்கள், கனிமங்கள், மஆதின் என்ற அர்த்தம் கனிமங்கள் மூலமாகவும், இன்னும் அது அல்லாத மற்ற வளங்கள் மூலமாக உங்களுக்கு அவன் பூமியிலே உணவளிக்கின்றான். அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது, அவன் தனித்தவனாக இணை துணை அற்றவனாக இருக்கின்றான். இப்படி இருக்கும்போது கைஃப துஸ்ரஃபூன அன் தௌஹீதிஹி வ இபாதத்திஹி, அவனை
ஏகத்துவப்படுத்துவதை விட்டும் அவனை வணங்குவதை விட்டும் நீங்கள் எப்படி திருப்பப்படுகிறீர்கள் என்று முஃபஸ்ஸிரூன்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அடுத்த வசனம் நபியை ஆறுதல் படுத்துதல். இந்த மக்கள் நபி என்ன செய்யறாங்க? பொய்ப்படுத்துறாங்க. பொய்ப்படுத்தும் போது நபியின் உள்ளம் என்ன செய்யுது? வேதனைக்குள்ளாகுது. அப்ப நபியின் உள்ளத்தை ஆறுதல் படுத்த அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கியிருக்கின்றான். நபியே அவர்கள் உம்மை பொய்ப்பித்தால், இந்த இன்னுக்கு என்ன அர்த்தம்? நிபந்தனையினுடைய அர்த்தம். உம்மை அவர்கள் பொய்ப்பித்தால் ஃபக்கது குذிபத் ருசுலும் மின் கப்லிக், உமக்கு முன்னரும் பல தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டுள்ளனர். இந்த ருசுலா ஷேகுனா இது ருசுலா ருசுலுன் இதுக்கு முந்தைய வசனங்களை படிச்ச உலி அஜ்னிஹா, அதுக்கு மேல ஜாயிலில் மலாயிகத்தி ருசுலா, இதே வார்த்தை தான். தூதர்கள், இந்த இடத்துல இறை தூதர்கள். ரசூலுக்கு பன்மை ருசுலுன். ஃபகது குذிபத், பொய்ப்பிக்கப்பட்டுள்ளனர். ருசுலுன், பல இறை தூதர்கள். மின் கப்லிக, உமக்கு முன்னர், உங்களுக்கு முன்னால் பல இறை தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற இந்த செய்தியை கூறி நபி அவர்களுக்கு மன ஆறுதலை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகின்றான். வஇலல்லாஹி துர்ஜஉல் உமூர், வஇலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கமே, துர்ஜஉ, திருப்பப்படும், அல் உமூரு, காரியங்கள். காரியங்கள் அனைத்தும் யாரின் பக்கம் திருப்பப்படும்? அல்லாஹ்வின் பக்கம் திருப்பப்படும். இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் தஃப்சீரில் பின்வரக்கூடிய விளக்கங்களை கூறுகிறார்கள். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஷ்ரிக்குன்கள், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த முஷ்ரிக்குன்கள் உம்மை பொய்ப்பித்தால், வயுகாலிஃபூக ஃபீமா ஜித்தஹும் பிஹி மினத் தௌஹீத், ஏகத்துவ கொள்கையிலிருந்து எவற்றை நீர் கொண்டு வந்தீரோ அவற்றிலே அவர்கள் உமக்கு மாற்றமாக நடப்பார்களேயானால், ஃபலக, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு உண்டு, ஃபீமன் ஸலஃப கப்லக மின் ருசுல், உங்களுக்கு முன்னால் சென்ற வந்த இறை தூதர்களிலே, உஸ்வத்துன், உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இறை தூதர்கள் இதே போலதான் ஜாஉ கௌமஹும் பில் பையினாத், தெளிவான ஆதாரங்களை அவர்களுடைய மக்களிடத்திலே கொண்டு வந்தார்கள். வ அமரூஹும் பித்தௌஹீத், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். உஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? கூட்டாக, இணையாக ஆக்காதீர்கள் என்று தௌஹீதை அந்த மக்களுக்கு கட்டளையிட்டார்கள், ஏவினார்கள். ஆனால் அப்படி அந்த இறை தூதர்கள் ஏவும் போதெல்லாம் ஃபகذبூஹும், அவர்களை, அந்த இறை தூதர்களை அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? பொய்ப்பித்தார்கள். வகாலஃபூஹும், அவர்களுக்கு மாற்றமாக நடந்தார்கள். எத்தனை ஆண்டுகளா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு தாவா செஞ்சாங்க? 950 ஆண்டுகள். அதிகமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா? குறைவான மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? குறைவான மக்கள். முதலாக அனுப்பப்பட்ட இறை தூதர் யாரு? முதல் இறை தூதர் யாரு? முதல் இறை தூதர் யாரு? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். முதல் மனிதர் யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இறுதி இறை தூதர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலுல் அஸ்ம், உறுதிமிக்க இறை தூதர்கள் யார்? எங்க உறுதிமிக்க இறை தூதர்கள் சொல்லுங்க. இப்ராஹிம, நூஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எங்க படிச்சோம்? அது என்ன? சூரத்துல் அஹ்ஸாப்ல வருது. அது படிச்சதுதான். சரிங்க, நீங்க சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை ரெக்கைகள்? 600. போன வாரம் நடத்தினதுதான். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இந்த மாதிரி அவ்வப்போது கேட்டா கொஞ்சம் தூக்கங்கள் போயிடும்.
பாரக்கல்லாஹ். சரி பாருங்க, வ இலல்லாஹ், அல்லாஹின் பக்கமே துர்ஜஉல் உமூர், காரியங்கள் திருப்பப்படும். அதாவது அல்லாஹு தஆலா இந்த செயல்களுக்காக பரிபூர்ணமாக அவர்களுக்கு பொய்ப்பிக்கக்கூடிய மக்களுக்கு கூலி வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். ச நுஜாசீஹிம், அவர்களுக்கு நாம் கூலி வழங்குவோம். அலா ذلك, அவர்கள் செய்த பொய்ப்பிக்கக்கூடிய மாறு செய்யக்கூடிய இந்த நிலைகளுக்கு அவுஃபரல் ஜஸா, மிக பரிபூர்ணமான தண்டனையாக அல்லது கூலியாக நாம் கொடுப்போம். சரி, அடுத்ததாக அல்லாஹு தஆலா ஏமாற்றும் உண்மையான எதிரியை கூறுகிறார். ஏமாற்றும் உண்மையான எதிரி. இந்த உண்மையான எதிரியை பற்றி சிறுவர்களுக்கு நம்ம ஒரு தொடரா நடத்திட்டு இருக்கோம். ஏமாற்றக்கூடிய எதிரியை பற்றியான பண்புகள், ஏமாற்றக்கூடிய எதிரி ஏன் நம்மளை ஏமாற்றுகிறான், அதை நீங்க முடிந்தா அந்த வீடியோவை பாருங்க, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் அனுப்புறது உண்டு. யா அய்யுஹன்னாஸ், அழகான சென்டென்ஸ். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இந்த கிராமருடைய வகுப்புல இருந்தீங்கன்னா இன்ன அதனுடைய இஸ்முக்கு நசப் மன்சூபுன் அலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹா முதாஃப் அல்லாஹி முதாஃப் இலைஹி ஹக்குன், இது இன்னவுடைய ஹபர் மர்ஃபூன். இன்ன வஅதல்லாஹி ஹக், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதியானது உண்மையாகும். இமாம் சாதி ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதினா என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. அதாவது பில் பஅசி, உயிர் கொடுத்து எழுப்புதல், வல் ஜஸா வல் ஜஸாஇ அலல் அமாலி, செயல்களுக்கான கூலி வழங்குதல், இவை உண்மையானது. செயல்களுக்கான கூலி வழங்குதல் உண்மையானது. ஹக்குன், உண்மையானது. லா ஷக்க ஃபீஹி, அதுல என்ன கிடையாது, அறவே சந்தேகம் கிடையாது. வலா மரிய வலா தரத்துத், தரத்துத் தடுமாற்றமும் கிடையாது. ஏனென்றால் நிச்சயமாக செவி ரீதியான ஆதாரங்களும் சிந்தனை ரீதியான ஆதாரங்களும் இதை நமக்கு தெளிவுபடுத்தி விட்டன. فإذا كان وعده حقا, அழகான ஒரு வழிகாட்டுதலை இமாம் சாதி ரஹிமுல்லாஹ் கூறுகிறார்கள். அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையாக இருக்குமையானால், அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையாக இருக்கும் போது அதற்காக நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அல்லாஹுடைய வாக்குறுதி என்னதுதான், எழுப்ப மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல். அடுத்து என்னது, செயல்களுக்காக கூலி வழங்கப்படுதல். இது உண்மையாக இருக்கும் போது அதற்காக நீங்கள் தயாராகுங்கள். வபாதிரு, நீங்கள் விரைவாக செயல்படுங்கள். வபாதிரு அவ்காத்தக்கும் அஷ்ஷரீஃபத பில் அமாலி ஸாலிஹா, நல்ல செயல்களை செய்வதன் மூலமாக உங்களுடைய கண்ணியமான நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், விரைவாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நேரங்களை நாம என்ன செய்யணும் சொன்னா, நல்ல காரியங்களில் ஈடுபடுத்துவதன் மூலமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வலா யக்தஉக்கும் அன் ذلك قاطع, துண்டிக்கக்கூடிய, உங்களுடைய நேரத்தை பாழாக்கக்கூடிய, உங்களுடைய நேரத்தை வீணாக்கக்கூடிய, உங்களுடைய நேரத்தை துண்டிக்கக்கூடிய, நன்மை விட்டு துண்டிக்கக்கூடியவன் அந்த உங்களுடைய நேரத்தை என்ன செய்து விட வேண்டாம், வீணாக்கி விட வேண்டாம். ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா, இவ்வுலக வாழ்க்கை உங்களை என்ன செய்து விட வேண்டாம், மயக்கி விட வேண்டாம். இன்னொரு அர்த்தம் என்ன, ஏமாற்றி விட வேண்டாம். குரூருக்கு இன்னொரு அர்த்தம் ஏமாற்றி விட வேண்டாம். இமாம் சாதி ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, இவ்வுலக வாழ்க்கை உங்களை மயக்க விட வேண்டாம்னா என்ன அர்த்தம், பிலல்லாத்திஹா, அதனுடைய இன்பங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், இன்பமான நிலைகள் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அதே போல வஷஹவாத்திஹா, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், ஆசைகள், மன விரும்பக்கூடிய மன விருப்பங்கள், மனதினுடைய தேவைகள். மனதுக்கு அது ஆசையா இருக்கும், இது ஆசை இருக்கு, அது சாப்பிடணும், இது சாப்பிடணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய ஆசைகள் இருக்குதானத்தா. இந்த ஆசைகள் உங்களை என்ன செய்து விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம். ஏன்னா எப்போ ஒரு மனிதன்
ஆசைகளுக்கும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கும் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களுக்கும் மன இச்சைகளுக்கும் அடிமையாகி விடுவானோ ஃபதுல்ஹீக்கும் அம்மா ஹுலிக்தும் லஹு, எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அதை விட்டும் அவைகள் உங்களை பராக்காக்கி விட்டு. பார்க்கிறோமா இல்லையா? எப்ப உலகம் உலகம் என்ற நிலை வந்து விடுமோ, படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்ப நான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. இந்த நோக்கத்தை விட்டும் திருப்பி விடும் இந்த ஹயாத்து துன்யாவை நேசிப்பது, அதற்காக அதனுடைய இன்பங்களை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்வது, அதன் பின்னாலேயே ஓடுவது, மன விருப்பம் பிரகாரம் நடக்க வேண்டும் என்ற நிலைகள் எல்லாமே நோக்கத்தை விட்டும் திசை திருப்பிவிடும். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடியவனான ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், மயக்கி விட வேண்டாம். நம்மளை அப்படியே மயக்கிறது யாரு? ஷைத்தான். நீங்க ஒரு உதாரணத்திற்கு, அதாவது ஷைத்தானுடைய மயக்கத்தில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா, தவறு செய்தால் நன்மை கிடைப்பதாக ஷைத்தான் அவங்களை மயக்கி வச்சிருப்பான். ஒரு ரிலாக்ஸ் வேணுமா, கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுங்க. மனக்கவலையா இருக்குதா, என்ன செய்யுங்க, மது அருந்துங்க. இன்னும் கொஞ்சம் கவலையா இருக்குதா, கொஞ்சம் சினிமா போங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய அந்த உரூர்ல அகப்பட்டு கொண்டவங்க, ஷைத்தானுடைய ஏமாற்று வலையில அகப்பட்டவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க. ஏன் நீங்க கிரிக்கெட்டை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதுல கொஞ்சம் என்ன இருக்குது, கொஞ்சம் அதுல எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குது. அதுதான் ஃபாய்தா உண்டா? ஏதாவது நன்மை உண்டா? அந்த மேட்ச் பார்க்கறதுனால, ஃபுட்பால் மேட்ச் பார்க்கறதுனால, அல்ல நாடகம் பார்க்கறதுனால? ஆனா மக்களையும் பெண்களையும் ஷைத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்? மயக்க வச்சிருக்கிறானா? நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி சோசியல் மீடியா மற்ற விஷயங்களை, நன்மையற்ற விஷயத்துல 1 hour 2 hour அப்படியே ஷைத்தான் கொண்டு போய் விடுவான். ஆனா அந்த 2 hour 1 hour நம்ம குர்ஆன் கொடுக்கக்கூடிய நிலையை தூரமாக்கி விடுவான். இதுதான் ஷைத்தானுடைய செயல். வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஷைத்தானாகிய ஏமாற்றக்கூடியவனாகிய ஷைத்தான் அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களை மயக்கி விட வேண்டாம், ஏமாற்றி விட வேண்டாம். இன்ன ஷைத்தான லக்கும் அது, இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. யாரு இந்த மாதிரி விஷயத்த கற்றுக் கொடுத்தாங்க யாருக்காவது தெரியுமா? தன் மகனுக்கு இந்த மாதிரி போதித்த ஒரு முன்மாதிரி தந்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். வேற இன்னும் அக்யூரேட்டான ஒரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் யூசுப் நபிக்கு சொன்னாங்க, யூசுஃபே, நீங்க கண்ட கனவை சகோதரர்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏன்னா அவன் உங்களுக்கு மத்தியில என்ன செய்து விடுவான், பகைமையை ஏற்படுத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி விளக்குனாங்க. அது என்ன நமக்கு அந்த ஸ்டோரி எதை கற்றுத்தருது? ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு உண்மையான எதிரியை கற்றுக் கொடுக்கணும். உண்மையான எதிரி யாரு கிடையாது, மனிதன் கிடையாது, ஷைத்தான். சகோதரர்கள் கிடையாது, ஷைத்தான் தான் என்ன செய்கிறான், பகைமையை ஏற்படுத்துகிறான், தவறான. அதுதான் நம்ம ஷைத்தானுடைய அந்த தொடரை பாருங்க. ஷைத்தான் பகைமையை ஏற்படுத்துகிறான், பொறாமை ஏற்படுத்துகின்றான், நமக்கு மத்தியில பொறாமை, சகோதரர்கள் பற்றியான தீய எண்ணங்களை ஏற்படுத்துறது யாரு? ஷைத்தான். நல்ல சகோதரா இருப்பாங்க, தீய எண்ணத்தை உள்ளத்துல ஏற்படுத்தி பகைமையை ஏற்படுத்தி எப்படியாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்க நினைப்பதெல்லாம் யாரு? ஷைத்தான். அவனை அடையாளம் கண்டு அவனுடைய அந்த செயலை தான் நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணணும். பாருங்க, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு அது எதிரியாக இருக்கின்றான். இதுவும் அழகான ஒரு சென்டென்ஸ், தக்கீதுடைய சென்டென்ஸ். அவன் தான் உண்மையான எதிரி. எனவே ஃபத்தஹிதுஹு அதுவா, அந்த அதுவை நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளுங்க, எதிரியா எடுத்துக்கொள்ளுங்க. எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? நண்பனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நண்பனாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஃபத்தஹிதுஹு அதுவா, எப்போதும் எல்லா நிலையிலும் அவனுடைய அதாவா என்பது உங்களிடமிருந்து இருக்க வேண்டும். வலா துஹ்மிலு அதாவத்தஹு, விரோதம், அவனுடைய விரோதம், அவனிடத்தில் நீங்கள் விரோதம் கொள்வது உங்களிடத்திலே இருக்கட்டும். அலா பாலின், நிலைகளில்,
எல்லா நிலைகளும் அவனுடன் விரோதம் கொள்ளக்கூடியதை நம்ம கொண்டு வரணும். அதே போல வலா துஹ்மிலு முஹாரபதஹு குல்ல வக்தின், ஒவ்வொரு நேரங்களிலும் அவனோடு போராடுவதிலே நீங்கள் அலட்சியமாக ஆகிவிடாதீர்கள். அப்படி அலட்சியமாகிவிட்டால் அவன் உங்களை பார்க்கிறான், நீங்கள் அவனை பார்க்காத நிலையில். ஷைத்தான் நம்ம பார்க்க முடியுமா? ஆனா அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பார்த்து கொண்டே இருக்கான். பார்க்க மட்டுமே செய்யறான். வஹுவ தாயிமுன் லக்கும் பில் மிர்சாத், எப்படா வழி கெடுக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எதிர்பார்த்து கொண்டிருப்பவன் யாரு? ஷைத்தான். ஆனா ஷைத்தான் நம்மளை பார்க்கிறான். நாம் ஷைத்தானை பார்க்க முடியுமா? இல்ல. இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு, ஷைத்தான் யதுஉ அழைப்பதெல்லாம், ஹிஸ்பஹு அவனுடைய கூட்ட, அது அவனுடைய படைகளை, அவனை பின்பற்றக்கூடியவர்களை, கூட்டத்தார்களை அவன் அழைப்பதெல்லாம் லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவர்கள் அவனை பின்பற்றக்கூடியவர்கள், அவனுடைய கூட்டத்தார்கள், லியகூனு ஆகுவதற்காக, மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர் கொழுந்து விட்டெறியும் நரகவாசிகளாக ஆகுவதற்காக ஷைத்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய கூட்டத்தாரை அழைக்கிறான். புரியுதுங்களா? பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஷைத்தானை பின்பற்றினா எங்க போகும்? எங்க போகக்கூடிய சூழல் ஏற்படும்? ஜஹன்னம். அல்லாஹ் பாதுகாப்பான. அஸ்ஹாபு ஸஈர், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அஸ்ஹாபு ஸஈராக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பான. இதுதான் ஷைத்தானுடைய அது அவனுடைய உச்சக்கட்ட நோக்கமாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் ஷைத்தானை பின்பற்றுகிறார்களோ கடைசியாக அப்படியே மிக கடினமான தண்டனையை கொடுத்து அவனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு மிக உச்சக்கட்ட இழிவை ஏற்படுத்துகின்றான். இழிவிலேயே உச்சக்கட்ட இழிவு எதுத்தா? நரகத்துக்கு போறது. உச்சக்கட்ட இழிவு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. முகம் குப்புற இழுத்து போடப்படும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இழுத்து போடப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் கூறுகிறார். நஊது பில்லாஹ். இன்றைய பாடத்தில் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், ஒன்னாவது, அல்லாஹ் கொடுக்க நாடிய அருளை தடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் தடுத்து விட்ட அருளை கொடுப்பவர் எவரும் இல்லை. அதை தான் இந்த 2வது வசனம் கூறுகிறது. மா யஃப்தஹில்லாஹு லின்னாஸி மிர் ரஹ்மத்தின், அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ரஹ்மத்திலிருந்து திறந்து விட்டால் ஃபலா மும்சிக லஹா, அதை தடுப்பவர் எவரும் இல்லை, யாரும் இல்லை. வமா யும்சிக், அல்லாஹ் ஒரு அருளை தடுத்து விட்டால் ஃபலா முர்சில லஹு மின் பஅதிஹி, அவனுக்கு பிறகு அல்லது அதற்கு பிறகு அதை அனுப்புபவர் யாரும் இல்லை. வஹுவல் அஸீஸ், அவன் அனைவரை மிகைத்தவனாக இருக்கின்றான். அல்லாஹ் மீறி யாரும் செய்ய முடியுமா? முடியாது. அல் ஹக்கீம், அவன் எதை அவனுடைய நுட்பத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் கொடுக்கின்றானோ அல்லது தடுக்கின்றானோ அதில் அவன் தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான். நமக்கு ஒன்றும் தெரியாது, தீர்க்கமான அறிவுடையவனாக இருக்கின்றான். இப்ப இந்த வசனம் இறைவனின் விதியை, கதா கதரை நம்பிக்கை கொண்டு இழப்புகளை நினைத்து இடிந்து விடாமல் இனிமையாக வாழ கற்றுத்தருகிறது. இழப்புகளை நினைத்து இடிந்து விடாமல் இனிமையாக வாழ கற்றுத்தருகிறது. மிக முக்கியமான ஒன்று. இதை நிறைய பேர் கிடைக்காத ஒன்று கவலைப்படுறாங்களே, தற்கொலை பண்ணி கொள்றாங்க. அல்லாஹ் பாதுகாப்பான. அதனால இந்த உலகத்துல ரிஸ்க், வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் வைத்திருப்பான். இழப்புகளை நினைத்து இடிந்து விடாமல் அல்லாஹுடைய கதா கதரை நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி தவக்கல் வைத்து செல்லும் போது அவன் இனிமையான வாழ்க்கையை என்ன செய்கின்றான்? கொடுக்கின்றான். இது கதா கதரை நம்பிக்கை கொள்வதால் கிடைக்கக்கூடிய பயன், மிக முக்கியமான ஒரு பயன் இது. அடுத்து, அல்லாஹ்வின் அருள்கொடையை நினைத்து பார்க்க வேண்டும். இது ஒரு வணக்கமா? சும்மா தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நினைத்து பாருங்க. இங்கே அல்லாஹ் நல்ல போனு, நிம்மதியான ஆடை, நிம்மதியான நிலைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அறிவு பார்க்குறோமா இல்லையா? படிப்பு, பிள்ளைங்க, குடும்பம், வீடு அப்படின்னு ஒரு சமயம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? நம்ம நினைத்து பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது இந்த வசனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வணக்கமாகும். அதை நினைத்து பார்க்கணும். இந்த வசனத்தை அழகா மனப்பாடம் பண்ணிடணும். யா அய்யுஹன் நாஸ் உஸ்குரு
நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அடுத்து மூணாவது, புறக்கணிப்பையும் பொய்ப்பித்தலையும் எதிர்கொள்ளும் அழைப்பாளர்களுக்கான ஆறுதல். இதற்கு முன்னர் இறை தூதர்களுக்கும் இறை தூதர்களும் இதை என்ன செய்திருக்கிறாங்க, சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியை என்ன செய்கிறான், ஆறுதல் படுத்துகிறான். அதே போல மார்க்க பணியில் ஈடுபடும் போது சில புறக்கணிப்புகள், சில நிலைகள்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படுவது என்பது முன் சென்ற இறை தூதர்களுக்குமே என்ன செஞ்சிருக்குது, நடந்திருக்குது. அதை நினைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதை கடந்து செல்லக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் வழிகாட்டுகிறது. வய்யுகذிபூக, உம்மை அவர்கள் பொய்ப்பித்தால், ஃபக்கது குذிபத் ருசுலு மின் கப்லிக், திட்டவட்டமாக உமக்கு முன்னலும் இறை தூதர்கள் என்ன செய்யப்பட்டுள்ளார்கள், பொய்ப்பிக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து, காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நேரமும் ஷைத்தானின் பகைமையை நினைவு கூர்ந்து, அதாவா, பகைமைக்கு என்ன அதாவா அரபு மீனி, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். இன்ன ஷைத்தான லக்கும் அது ஃபத்தஹிதுஹு அதுவா. பிள்ளைகளை பண்படுத்துறதுக்கான அழகான ஒரு சென்டென்ஸ். பிள்ளைகள் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாங்களா, யா புனைய, என் அருமை மகனே, இன்ன ஷைத்தான லக்கும் அது, நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கின்றான். அவன் தான் கேம் விளையாடு, கார்ட்டூனை பாரு, நிறத்து வீணாக்கு, குர்ஆனை ஓதாம நீ வந்து என்ன செய், இந்த மாதிரி இரு என்றெல்லாம் அவன் தான் ஏவுகிறான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீ வந்து என்ன செய்து நீ எதிரியா எடுத்துக்கொள். அவன் சொல்றதை கேட்காம நன்மை நீ செய், உன்னுடைய நேரங்களை நீ பயனுள்ளதாக ஆக்கிக்கொள் என்று நம்ம அட்வைஸ் செய்யணும், அட்வைஸ் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. அல்லாஹ் பாருங்களேன், நபிக்கு எவ்வளவு அட்வைஸை கொடுக்கிறான், நபியை எவ்வளவு பண்படுத்துகிறான். அதே போல முன் சென்ற நல்லோர்களான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிள்ளைகளை பண்படுத்தும் விஷயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை பண்படுத்தும் விஷயத்தில் நடந்து கொண்டாங்க, எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளையை பண்படுத்தல நடந்து கொண்டாங்க. இவ்வளவு முன்மாதிரிகள் அனைத்தும் எதை கற்றுத்தருது, பிள்ளை வளர்ப்பை கற்றுத்தருகிறது. தந்தைக்கும் அதாவது தாய்க்கும் என்ன பொறுப்பு இருக்கிறது, பிள்ளைகளை பண்படுத்தும் பொறுப்பு இருக்கிறது. சரி, ஷைத்தானை விட்டு எப்படி பாதுகாப்பு தேடுறது, சூரா முஃமினூன்ல அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய துஆ. குல், நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நபிக்கு ரப்பி அஊது பிக மின் ஹமஸாத்திஷ் ஷயாத்தீன், என் இறைவா உன்னிடத்தில் ஷைத்தான்களின் தீண்டுதல்களிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன், ஷைத்தான்கள் என்னிடத்தில் ஆஜராகுவதை விட்டு முன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். எப்ப பார்த்தாலும் ஷைத்தானியத்தான குணம் வர்றதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பிள்ளைங்கிட்ட சொல்லணும், பிள்ளைங்களை பண்படுத்தணும், இந்த துஆக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் கொஞ்சம் சபர் செய்த பிறகு அல்லாஹ் அது மாற்றி அமைத்து கொடுப்பார். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட வசனங்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மா யஃப்தஹில்லாஹு, அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால கஸ்ரா வருகின்ற காரணத்தினால் அல்லாஹுடைய வார்த்தை எவ்வாறு வாசிக்க வேண்டும், எவ்வாறு வாசிக்கணும், தர்கீகா வாசிக்க. லின்னாசி ஷத்தா பெற்றணும்னு எப்படி வாசிக்க வேண்டும், பில் குன்னா. மாணவர்களுக்கு நடத்தும் போது சொல்லணும், குன்னா செய்யல அழுத்துங்கன்னு தமிழ்ல சொல்லக்கூடாது. லின்னாசி ஷத்தா பெற்றணும்ல குன்னா செய்யுங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும், ஷத்தா பெற்றணும்ல குன்னா செய்யுங்க. மா யஃப்தஹில்லாஹுன்னு வாசிக்கும் போது இங்க நீங்க தர்கீக் செய்யுங்க. அல்லாஹ்வுடைய லாம் எப்படி சொல்லணும், மெல்லினமாக ஓதணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய லாமுக்கு முன்னால கஸ்ரா இருக்கு, நம்ம அடிக்கடி சொல்லும் போது தான் அது மனசுல பதிய வரும். லின்னாசி ஷத்தா பெற்ற நூன்னா என்ன செய்யணும், குன்னா செய்யணும்.
மிர் ரஹ்மத்தின் அப்படி சொல்லி கொடுக்கும் போதே இது வந்து இதுகாம் தாம் பிலாகுன்னான்னு சொல்லணும், பேரை சொல்லி கொடுக்கும். இதுகாம் தாம் பிலாகுன். ஆகவே நூன் இங்க ராவுடன் இணைக்கப்பட்டு விட்டு, முற்றிலுமாக இணைக்கப்பட்டு விட்டது. இங்க குன்னா வராது. மிர் ரஹ்மத்தின் ரா முஷத்ததா ஃபத்ஹா பெற்று வரனால முஃபஹமா வல்லினமாக ஓத வேண்டும். தஃப்ஹீம் சொல்லுங்க. மிர் ரஹ்மத்தின் இங்க வந்து என்ன வருது? இஹ்ஃபா. இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? எத்தனை? 15. அந்த மாதிரி அப்பப்போ நம்ம மாணவர்களுக்கு நினைவுபடுத்த. இங்க மிர் ரஹ்மத்தின் இஹ்ஃபா ஃபலா மும்சிக மும்சிக இத்ஹார் ஷஃபவி லஹா. இங்க வரக்கூடிய அடையாளத்தின் பேர் என்ன? அல் வஸ்லு அவுலா. சேர்த்து ஓதுவது சிறப்பு, நிறுத்தவும் உங்களுக்கு என்ன உண்டு? அனுமதி உண்டு, ஜாயிஸ். சரி, அதுக்கடுத்து வமா யும்சிக். வமா யும்சிக் இங்கேயும் மீம் வந்து இத்ஹார் ஷஃபவி. யும்சிக் இது வந்து மஹ்மூசா. மஹ்மூசா மஹம் ஹம்ஸுடைய மஹ்மூசாவான எழுத்து. அதனால காற்றின் ஓட்டம் இருக்கும். ஷித்தானால சப்தத்தின் ஓட்டம் தடைபடும். யும்சிக். அதுக்கடுத்து ஃபலா முர்சில. ரா சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால தம்மா வரனால இந்த ரா எப்படி வாசிக்கணும்? முஃபஹமா வல்லினமா வாசிக்கணும். லஹு இங்க மத்து சிலா சுகுரா. மத்து சிலா சுகுரா. மிம் இங்க இக்லாப். இக்லாப் இக்லாப் இக்லாபில் குன்னா. நூனை நூனுக்கு அடுத்து பா வரும்போது இந்த நூனை மீமாக மாற்றி உன்னாவுடன் ஓத வேண்டும். இங்க ஹா, இந்த ஹா பமீருல் ஹா சேர்த்து ஓதுனா மத்து சிலா சுகுரா. நிறுத்தினால் அந்த ஹாவுக்கு என்ன வைக்க வேண்டும்? சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். இங்க சின்ன யா இருக்குதே, மத்து செய்து நிறுத்தணுமானா கிடையாது. சரிங்களா? இந்த ஜீமுக்கு என்ன பெயர்? வக்ஃபுன் ஜாயிஸுன். நிறுத்துவது சிறப்பு, நிறுத்தாமல் ஓத அனுமதி உண்டு என்ற விளக்கமா. வஹுவல் அசீசுல் ஹக்கீம். ஹக்கீம் என்ன மத்து? மத்து என்ன மத்து? மத்து ஆரித். சரிங்களா? பாருங்க. ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها. ما يفتح الله للناس من رحمة فلا ممسك لها وما يمسك فلا مرسل له من بعده. وما يمسك فلا مرسل له من بعده وهو العزيز الحكيم. وهو العزيز الحكيم. يا أيها الناس என்ன மத்து? மத்து முன்ஃபசில். யார் சொன்னது? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மத்து முன்ஃபசில். அதுக்கடுத்து இங்க அன்னாசு அன்னூன் முஷத்ததா பில் குன்னா. அன்னூனுல் முஷத்ததா அல் மீமுல் முஷத்ததா பில் குன்னா ரெண்டுமே. அதுக்கடுத்து யா யுஹன்னா சுத்குரு சேர்த்து ஓதும் போது இங்க இந்த இந்த ஹம்சாக்கு பேர் என்னது? ஹம்சத்துல் வஸ்லி. விழுந்து விடும். தனியா ஓதுனா உத்குரு மூணா எழுத்தை கவனிக்கணும். பம்மா இருக்கிறனால பம்மா கொடுத்து வரும். தயலிம்ல நீங்க சொல்லி கொடுக்கும் போது எத்தனாவது பண்ண ஷேஃப்னாது அந்த அலிஃப் ஹம்சத்துல் வஸ்லுடைய பாடத்துல இதை வந்து நீங்க பார்க்கலாம். இந்த சட்டத்தை தயலிம்ல உத்குரு மூணா எழுத்தை கவனிக்கணும். தம்மா இருந்தா இங்க தம்மா கொடுக்கணும். கஸ்ரா ஃபத்ஹா இருந்தா இங்க கஸ்ரா கொடுக்கணும். உத்குரு நிஅமத்தல்லாஹி. அல்லாஹ்வுடைய லாமுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால இங்க வல்லினமா வாசிக்க வேண்டும். அலைக்கும் இங்க நாம நிறுத்துறோம். மீம் இத்ஹார். ஜீமுக்கு பேர் என்னது? வக்ஃபுன் ஜாயிஸுன். சொல்லுங்க. ஜாயிஸுன். அதுக்கடுத்து ஹல் மின் ஹாலிகின். இத்ஹார். இத்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? 6. என்னென்ன? ஹுரூஃபுல் ஹல்க். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஹம்ஸா ஹா, ஹம்ஸா ஹா, ஐன் ஹா, கைன் ஹா. இந்த மாதிரி
பிள்ளைங்களா இருந்தா நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சின்ன பிள்ளைங்களா ஞாபகம் வந்துடும். தொண்டையின் எழுத்துக்கள் ஹுரூஃபுல் ஹல்க். அதுக்கடுத்து ஒரு கேள்வி, ஹம்சா அடி வைத்திருந்து வரும்னு சொன்னாங்களா, அது சரியா தவறாத்தா? தவறு. அடி வைத்திருந்து ஏதாவது எழுத்து வருதா? இல்ல, எப்பதான் வரும். சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். மின் மின் இத்ஹார் ஹாலிகின் ஹா இஸ்திலாவுடைய எழுத்து. இஸ்திலாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 7. ஹுஸ்ஸ ضغط قب ضغط பாது 7 எழுத்துக்கள். அதுல ஹா வல்லினமா ஓத வேண்டும். அதுவும் என்னது, ஃபர்ஸ்ட் நிலை ஃபத்ஹா பெற்று அதுக்கடுத்து அலிஃப் மத்தா இருக்குது. ரெண்டையுமே வல்லினமாவ சொல்லணும். ஹா வாய் நிரம்ப சொல்லணும். ஹாலிகின் சொல்லுங்கத்தா. ஹாலிகின் ஹா. காஃப் வந்து இஸ்திலாவுடைய கஸ்ரத்தின் பெற்று வருது, வல்லினம் குறைவா இருக்கும். மேலும் இத்ஹார் கைருல்லாஹி கைன் இஸ்திலாவுடைய எழுத்து வல்லினமா சொல்லணும். ரா முஃபஹமா பம்மா பெற்று வரனால அல்லாஹுடைய லாமுக்கு முன்னால பம்மா வரனால அல்லாஹுடைய லாம வல்லினமா சொல்லணும் முஃபஹமா. அதுக்கடுத்து யர்ஸுகுக்கும் ரா சுக்குன் பெற்ற ராவுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால அந்த ராவை வல்லினமா சொல்லணும். காஃப் இஸ்திலாவுடைய எழுத்து வல்லினமா சொல்லணும். யர்ஸுகுக்கும் இத்காம் ஷஃபவி. இந்த சட்டத்துக்கு பேர் என்னத்தா? இத்காம் ஷஃபவி. இங்க வந்து குன்னா செய்ய வேண்டும். யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமா. இங்க வரக்கூடிய மத்து 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 என்ன மத்துமா? மத்து முத்தசில் சொல்லுங்க. மத் முத்தசில் சொல்லுங்க. மத் முத்தசில் சொன்னாதான் வரும். 5 லிருந்து 6 ஹரக்காத்துகள் நீட்ட வேண்டும். எனவே இதுக்கு மத்து வாஜிப், கட்டாயம் நீட்ட வேண்டிய பகுதி என்று மற்றொரு பெயரும் உண்டு. அதுக்கடுத்து வல் அர் ரா முஃபஹமா, அதுக்கு முன்னால ஃபத்ஹா வரனால பாது இஸ்திலாவுடைய எழுத்து நிறுத்தும் போது சுக்குன் வைத்து நிறுத்த வேண்டும். இந்த ஜீமுக்கு வக்ஃபுன் ஜாயிஸுன். லா இலாஹ லா இலாஹ இல்லாஹு. லா மத் முன்ஃபஸில் சொல்லுங்க. மத் முன்ஃபஸில். ஃபஅன்னா ஷத்தா பெற்ற நூன்ன குன்னா செய்ய வேண்டும். துஃபகூன் இறுதியாக வரக்கூடிய மத் ஆறு. பாருங்கள். யா அய்யுஹன் நாஸ் اذكروا نعمة الله عليكم. أيها الناس اذكروا نعمة الله عليكم. هل من خالق غير الله يرزقكم من السماء والأرض. هل من خالق غير الله يرزقكم من السماء والأرض. هل من خالق غير الله يرزقكم من السماء والأرض. هل من خالق غير الله يرزقكم من السماء والأرض. لا إله إلا هو. لا إله إلا هو. فأنا تؤفكون. فأنا تؤفكون. அடுத்து என்ன என்ன சட்டம் இங்க? இத்காம் நாகிஸ் பில் குன்னா சொல்லுங்க. நாகிஸ் பில் குன்னா. இந்த இடத்துல நம்ம குன்னா செய்யும் போது யாவுடைய உச்சரிப்புல இருந்து குன்னா செய்ய வேண்டும். மூக்கிலிருந்து சப்தம் வர வேண்டும். சொல்லுங்க. ஃபகத் என்ன சட்டம் இங்க? என்ன சட்டம்? ஃபகத் ஃபகத் கல்கலா சுக்ரா. கல்கலா எத்தனை எழுத்துக்கள்? 5. குதுபு ஜத். மாஷா அல்லாஹ், பரக்கல்லாஹு ஃபீக்கும்.
அதுக்கடுத்து எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னீங்க, மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஃபகத் குذிபத் குذிபத் ரா ருசுலும் ரு பம்மா பெற்று வரனால ராவ முஃபஹமா. ருசுலும் இங்க இத்காம் தாம் பில் குன்னா. என்ன சட்டம்? இத்காம் தாம் பில் குன்னா. இத்காம் தாம் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? ரெண்டே ரெண்டு தான். என்னென்ன? மீமும் நூனும். இத்காம் தாம் பிலா குன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? ரெண்டே ரெண்டு தான். லாம் ரா. அதுக்கடுத்து இத்காம் நாகிஸ் பில் குன்னாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? யா வாவ். ரெண்டே ரெண்டு தான். சரிங்களா? அடுத்து இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல மின் மின் இஹ்ஃபா. இந்த இஹ்ஃபா செய்யும் போது எப்படி செய்யணும்? இது இதை நம்ம கொஞ்சம் லேசா தெரிஞ்சுக்கொள்வோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதாவது இந்த ஆஃப் அதே போல காஃப் இந்த ரெண்டுலையும் இஹ்ஃபா செய்யும் போது நாக்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற படத்தை இங்க கொடுத்திருக்கிறாங்க ஷேக் ஐமன் சுவைத் ஹாஃபிதஹுல்லாஹ். அதாவது இந்த பாஃபில் நூனை இஹ்ஃபா செய்யக்கூடிய நேரத்தில் நாக்கு இப்படி வைக்க வேண்டும். இங்க லிசானுல் மிஸ்மார் இந்த 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 உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது ருஜு, அது என்ன செய்யணும்? திரும்பக்கூடிய நிலை இருக்கும். அதே சமயத்துல ஹல்கு தொண்டையில குறுகலா நிலை இருக்கும். இந்த ரெண்டு நிலையும் இந்த எழுத்த இஹ்ஃபா செய்யும் போது, குன்னா செய்யும் போது தஃஹீமுடைய நிலை கிடைக்கும். அதே சமயத்துல வாய் வழியாக வெளிப்படக்கூடிய சப்தமானது அது மக்ஃபூலுன் பி அக்ஸல் லிசான், நாவினுடைய கடைசியின் மூலமாக அது அடைக்கப்பட்டதாக பூட்டப்பட்டதாக இருக்கும். நல்லா முற்றிலுமாக பாப்புடைய உச்சரிப்புல நாக்கு போய் படிந்திருக்கும். வாய் வழியாக இந்த சப்தம் இருக்காது. சப்தம் இல்ல எந்த பக்கமாக வரும்? காஃப் இஃப்ஃபா செய்யும் போது மூக்கு வழியாக வரும். இதை கொஞ்சம் பயிற்சி செய்யணும். ஹைஷும் வழியாக வரும். பாருங்க, இந்த அடிப்படையில் இங்க வாங்க. சொல்லுங்க. என்று வாய் வழியாக, அதாவது அந்த நாக்கானது அதனுடைய காஃபினுடைய பிறப்பிடத்துல போய் முற்றிலுமாக மூடக்கூடிய நிலை இல்லாமல் சொல்வது இந்த இடத்துல இஹ்ஃபாவுல அது சரியான நிலை கிடையாது. சரிங்களா? இப்போ முற்றிலுமாக காஃப் உச்சரிக்கும் போது நாவினுடைய கடைசி அதற்கு மேலே இருக்கக்கூடிய வாயின் மேல் பகுதியில் உண்டான சதை பகுதியுடன் இணைய வேண்டுமோ அதே போலவே குன்னா இஹ்ஃபா செய்யும் போதும் இணைய வேண்டும். காஃபுக்கும் அதே தான். ஆமா, அது கொஞ்சம் பயிற்சி செய்யணும். மற்ற எழுத்துக்களை இஹ்ஃபா செய்யும் போது அங்க என்னென்ன நிலை ஏற்படும் என்பதை சுருக்கமா பார்ப்போம். அதுக்கு மற்ற இடங்கள்ல 3 நிலைகள் அங்க ஏற்படும். ஒன்னாவது, அடுத்து வரக்கூடிய தன்மீன் அல்லது நூனை சாக்கின இஹ்ஃபா செய்ய போறோம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஹ்ஃபாவுடைய எழுத்தை உச்சரிப்பதற்கான அதனுடைய பிறப்பிடத்திற்கு தயாராக வாயை வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். நாவை அதுக்கு அடுத்து வரக்கூடிய இஹ்ஃபாவுடைய எழுத்தின் மஹ்ரஜ் பிறப்பிடத்திலே நாவை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அங்க பாத்தீங்க சொன்னா குன்னா முற்றிலுமாக ஹைஷும்ல முழுமையாக அதனுடைய குன்னாவினுடைய தூள் நீளம் அங்க காணப்படும், சேர்ந்து வரும். அதே சமயத்தில் சிறிய சப்தம் சுவை துண்டா சவுத்துடைய தஸ்கீர், சிறிய சப்தம் வாய் வழியாகவும் வெளிப்படும். ஆனா இந்த வாய் வழியாக வெளிப்படக்கூடிய இந்த தன்மை காஃபிலும் காஃபிலும் வராது. ஏன்னா அங்க மஹ்ரஜ்ல என்ன ஏற்பட்டுறது? ஒரு அடைப்பு ஏற்பட்டு விடுகிறது. இதான் வித்தியாசம். சரிங்களா? எனவே நீங்க மற்ற எழுத்துகள் மொத்தம் 15 எழுத்துகள், ஏனைய 2 எழுத்துகள் 13 எழுத்துகளிலும் இஹ்ஃபா செய்யும் போது அடுத்து வரக்கூடிய இஹ்ஃபாவுடைய எழுத்தினுடைய பிறப்பிடத்திற்கு
நாவை தயார் நிலையில் வைத்து இஹ்ஃபா செய்ய வேண்டும், குன்னா கொடுக்க வேண்டும். உதாரணமாக இப்போ தாவை வந்து நாம இஹ்ஃபா பண்றோம்னு சொன்னா தாவுடைய பிறப்பிடத்துக்கு அருகில தயாரான நிலையில் நாக்க வைத்து அந்த அந்த வாயிலையும் சப்தம் வரும், மூக்குலையும் சப்தம் வரும். ஆனா ஆஃப்ல என்ன வராது, அந்த சப்தம் வராது. இதான் வித்தியாசம். பாரக்கல்லாஹ் ஃபீக். அந்த அடிப்பில் இங்க எப்படி இஹ்ஃபா செய்யணும்? மின் கப்லிக், மின் கப்லிக். கப் பா என்னது, கல்கலா சுக்ரா. வ இலல்லாஹி, இலல்லாஹி அல்லாஹ்வுடைய லாம வல்லினமா வாசிக்க வேண்டும். துர்ஜஉல் உமூர் ரா முஃபஹமா, இங்க மத்து ஆரித் நீட்டி நிறுத்த வேண்டும். பாருங்கள். وَإِن يُكَذِّبُوكَ فَقَدْ كُذِّبَتْ رُسُلٌ مِّن قَبْلِكَ وإن يكذبوك فقد كذبت رسل من قبلك وإلى الله ترجع الأمور. وإلى الله ترجع الأمور. وإلى الله ترجع الأمور. وإلى الله ترجع الأمور. يا أيها الناس إن وعد الله حق. يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا تغرنكم الحياة الدنيا فلا تغرنكم الحياة الدنيا فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور. ولا يغرنكم பாருங்க, யா யுஹன்னாஸ் இங்க குன்னா, இங்கேயும் குன்னா. இன்ன வஅதல்லாஹி அல்லாஹ்வுடைய லாம இங்க வல்லினமா வாசிக்க வேண்டும். ஹக் கல்கலா குப்ரா. ஃபலா தகுர்ரன்ன ரா முஃபஹமா ஷத்தா பெற்றனுள்ள குன்னா செய்ய வேண்டும். அல் ஹயா, அல் ஹயவான் சொல்லக்கூடாது. அல் ஹயாத்து துன்யா தா, அதுக்கடுத்து தால். வலா யகுர்ரன்னகும் ரா முஃபஹமா ஷத்தா பெற்றனுள்ள குன்னா செய்ய வேண்டும். இங்க இங்க என்னது, இஹ்ஃபா ஷஃபவி, இஹ்ஃபா இஹ்ஃபா ஷஃபவி. வலா யகுர்ரன்னகும், அங்க என்ன செய்யணும், குன்னா செய்ய வேண்டும். பில்லாஹில் கரூர், இங்க கைன் ரா முஃபஹமா கடைசியாக வரக்கூடிய சட்டம் மத் ஆரில் ரா முஃபஹமா சுக்கூன் பெற்ற நிலையில வரனால அதுக்கு முன்னால உள்ள வாவ் சுக்கூன், அதுக்கு முன்னால வாவ் ரஃபா, ரஃபா அதாவது தம்மா பெற்றிருக்கனால, ரஃபா இல்ல தம்மா பெற்றிருக்கனால அந்த ராவை என்ன செய்ய வேண்டும், முஃபஹமா வல்லினமாக ஓத வேண்டும். அதுக்கடுத்து الشيطان لكم عدو فاتخذوه عدوا. الشيطان لكم عدو فاتخذوه عدوا. إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير. إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير. إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا. إن الشيطان لكم عدو فاتخذوه عدوا.
إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير إنما يدعو حزبه ليكونوا من أصحاب السعير. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك إن شاء الله அடுத்த வகுப்பு டைம்ல வரைக்கும் ஜஸாக்கல்லாஹ்